வணக்கம் நண்பர்களே. இன்று ஒரு தேடுதல். திருநாரையூர் நம்பியாண்டார் நம்பியை பற்றி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஏன் இந்த திருநாரையூர் நம்பியாண்டார் நம்பி பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போறோம்னா, புராணங்கள் உருவாவதற்கு காரணமாக இருந்தவர்களை நம்ம பெருமையாக சொல்லுவோம். அந்த வரிசையில் இவரும் புராணங்கள் உருவாவதற்கு காரணமாக இருந்தவர். அதனால தான் இவரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். பெரிய புராணம் இருக்கு. பெரிய புராணத்தை சேக்கிழார் எழுதினார். அந்த சேக்கிழார் இந்த பெரிய புராணத்தை சுந்தரர் அவர் எழுதுவதற்கு முன்னக்கூடிய சுந்தரரும் ஒரு நாயன்மார்கள் வரலாறு எழுதியிருக்கிறார், திருத்தொண்டர் தொகைன்னு. ஆனால் அதில் 60 நாயன்மார்கள் தான். அதுக்கு பின்னாடி நம்பியாண்டார் நம்பி திருத்தொண்டர் அந்தாதி அப்படின்னு 63 நாயன்மார்களின் வரலாறு எழுதியிருக்கிறார். அங்கே சுந்தரர் எழுதும்போது 60, இவர் எழுதும்போது சுந்தரர், அவங்களோட தந்தை, அவங்களோட தாய் 3 பேரையும் சேர்த்து 63 நாயன்மார்கள் வரலாறுன்னு எழுதியிருக்கார். அது கொஞ்சம் சுருக்கமாக எழுதியிருக்கார். இதைத்தான் நம்ம சேக்கிழார் பெரிய புராணமாக உருவாக்கினார். ஒரு நீண்ட பெரிய திருத்தொண்டர் புராணமாக உருவாக்கி காட்டினார். அதனால் இந்த நம்பியாண்டார் நம்பி இந்த நூல் உருவாவதற்கு ஒரு மூலக்கருவாக இருந்திருக்கார். எங்கேருந்து வந்தார் இந்த நம்பியாண்டார் நம்பி, எப்படி வெளிப்பட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா, திருநாரையூரில் ஒரு பிள்ளையார் கோயில். அவருக்கு பொல்லா பிள்ளையார்னு பேர். பொல்லா பிள்ளையார்னா கோச்சிக்கிறாரு, கோவப்படுவார்லாம் இல்லை. பொல்லா அப்படின்னா உளின்னு அர்த்தம். பொல்லா பிள்ளையார், உளியால் செதுக்கப்படாத பிள்ளையார் அப்படின்னா சுயமாக உருவான பிள்ளையார் அப்படின்னு பேர். அந்த பிள்ளையாரை தினமும் அனந்தீஸ்வரர் அப்படிங்கிறவர் வழிபட்டு வந்தார். அவரோட பையன்தான் நம்பி. அவரோட பையன் நம்பி தினமும் கோயிலுக்கு கூடவே கூட்டிகிட்டு போவார். பிள்ளையாருக்கு பூஜை பண்ணுவார், பொங்கலை வைப்பார், அவர் வந்துடுவார். இந்த மாதிரி போய்கிட்டு இருந்த காலத்தில் திடீர்னு அவருக்கு ஒரு வெளியூரில் ஒரு வேலை வந்து விட்டது. உடனே அவன் தன் பையனை கூப்பிட்டு சொல்கிறார், தம்பி, நான் வெளியூர் போகிறேன், ஒரு 3 நாள் பிள்ளையாரை வழிபடும். அப்பாப்பா, எனக்கு பிள்ளையாரை வழிபட தெரியாது. ஒன்றும் வேண்டாம், நீ மந்திரத்தை சொல்லி தண்ணியை தெளித்து பூவை போட்டு பொங்கலை வச்சுட்டு வான்னு சொல்லிட்டார். ஆனால் அந்த பையனும் போனான். தினமும் போனால் பூவை போட்டான், பொங்கலை வச்சுட்டு தனக்கு தெரிந்த மந்திரத்தை ஓதிட்டு உட்காந்துட்டான். எதுக்கு உட்கார்ந்தான்னா, பிள்ளையார பொங்கலை இன்னும் சாப்பிடலை. தினமும் அவருடைய தந்தை பொங்கலை வச்சுட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவார், அதை தான் அவங்க சாப்பிடுவாங்க அப்படிங்கிறது அவனுக்கு தெரியல. பிள்ளையார் சாப்பிடுவார்னு உட்கார்ந்தான். கொஞ்சம் நேரம் ஆச்சு, ரொம்ப நேரம் ஆச்சு, சாப்பாடு காலி ஆகலை. உடனே பிள்ளையாரே, ஏன் சாப்பிட மாட்டேங்கிற, நீ சாப்பிடலைன்னா எங்கள் அப்பா என்னைய மந்திரம் ஓத தெரியல, தப்பாக சொல்லிட்டேன்னு திட்டுவார் அப்படின்னா. அவனு இருந்து பார்த்தான், பிள்ளையார் சாப்பிட வேணும்னா கோவத்தில் ஒரு திண்டில் போய் முட்டுறான். ஐயோ, நான் இப்படி பண்ணிட்டேனே, என் பிள்ளையார் என் மேலே கோச்சிக்கிட்டாருன்னு. உடனே பிள்ளையார் தோன்றி அந்த உணவை சாப்பிட்டதாக வரலாறு சொல்லப்படுகிறது. உடனே வீட்டுக்கு போகிறான். அம்மா சொல்கிறான், எங்கடா பொங்கல் அப்படின்னு கேட்குறாங்க. பிள்ளையார் சாப்பிட்டாருன்ட்டு போயிட்டான். திருப்பி மறுநாள் கேட்குறேன், எங்கடா பிள்ளையார் சாப்பிட்டாருன்னு. அவங்க அப்பா வந்துட்டார். அவங்க அப்பா வந்தவொடனே அம்மா சொல்லு, இந்த மாதிரி டெய்லி சொல்லிட்டு போகிறான், என்னை யாருக்கு கொடுத்தான்னு தெரியல, நீங்களே கேளுங்கன்னொடனே அப்பா வந்தார். எங்கடா பிள்ளையார் சாப்பிட்டான்னு, யாருக்கடா ஏமாத்துறேன்னு 2 அடி போட்டு இழுத்துட்டு போனார். இப்போ பிள்ளையார் சாப்பிட்றாரான் பாரான்னு பொங்கலை வச்சார். இவனும் வேண்டனாம், பிள்ளையார் வரல. அதே மாதிரி செவுத்துல முட்டை போனால் உடனே பிள்ளையார் வந்தார், சாப்பிட்டாரு. அந்த நாள்லேருந்து அவன் ஒரு தெய்வீக குழந்தையாக கருதப்பட்டான். இவன் வளர்ந்து பெரியவனானா. இதை வச்சு தான் ராஜராஜ சோழன் தேவாரம் எங்கே இருக்குன்னு தேடிக்கிட்டு இருந்தான் இல்லையா? அப்படி தேடிக்கிட்டு இருக்கும்போது அந்த தேவாரம் எங்கே இருக்குன்னு இந்த நம்பியாண்டார் நம்பிக்கிட்ட தான் கேட்டு, இவர் பிள்ளையாரிடம் எங்கே இருக்கிறது என்று கேட்டு ராஜராஜ சோழனுக்கு சொல்லியதாக, சிதம்பரத்தில் குவிந்து கிடப்பதாக செய்தியை சொன்னார் அப்படின்னு வரலாறு சொல்லப்படுகிறது. அப்போ இந்த தேவாரம் தேடி எடுப்பதற்கு காரணமாக இருந்தவரும் இந்த திருநாரையூர் நம்பியாண்டார் நம்பி தான். இன்னும் ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? இந்த சைவர்களில் திருஞான சம்பந்தர் ரொம்ப முக்கியமானவர்.
அவர் திருமண வயது எட்டும்போது அவருக்கு பொண்ணு கொடுத்தவர் யார் அப்படின்னா இந்த நம்பியாண்டார் நம்பி தான். இப்படி புராணங்களிலே புராணம் வளர்வதற்கும் இவருடைய தொண்டு பெரிய தொண்டாக இருந்திருக்கிறது. அதனால தான் இந்த நம்பியாண்டார் நம்பி பற்றி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். நன்றி நண்பர்களே.